நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்கேம்னா வழக்கம் போல் அதில் ஏமாந்தது கோயம்புத்தூர் பீப்புளான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு ஸ்கேமில் ஏமாந்திருக்காங்க. இவ்வளவுக்கு மேலே முன்னாள் முதல்வரே அட பாவிகளா இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்கேம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் இந்த திராவிட பாரம்பரியங்களை தாண்டி புதுசாக வந்த ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று, அதாவது தனி பெரும்பான்மை பெறாமலே பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மற்ற கூட்டணி கட்சிகளோட உதவியோட. அந்த கட்சியில தான் இவ்வளோ பெரிய ஸ்கேமும் நடந்திருக்கு. அது தி ஹிந்து பத்திரிகையில இருந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேம்களை வரிசையா பட்டியலிட்டுட்டே வரலாம். முதல் ஸ்கேம் என்னன்னா, இப்ப அந்த கட்சியில தொழில்துறை அமைச்சரா இருக்கிற கீர்த்தனா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பெண் அமைச்சர்களே இருந்ததில்லை. டிவிகே ஆட்சியில தான் முதல் முறையா விஜய் அவர்கள் தான் ஒரு பெண்ணுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேக் நரேட்டிவா இருக்குன்னா, இது ஒரு பெரியார் மண், இது ஒரு சுயமரியாதை மண், இது ஒரு முன்னேறிய மாநிலம், ஒரு முற்போக்கான மாநிலம். இந்த மாநிலம்ல இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் பாரம்பரியம் இருக்கும் போதே இதுவரைக்கும் ஒரு பெண் அமைச்சர் கூட இருந்ததில்லை அப்படின்னு ஒரு போலியான கேவலமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுங்கிறத தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஏதோ அவங்க தலைவர் பண்ண ஒரு சாதனையாவே அதை அவங்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்ன இந்த தமிழ்நாட்டுல நிறைய பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு முதலமைச்சரா இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க. ஆனா முதல் பெண் அமைச்சர் எங்க அண்ணன் தான், எங்க கட்சி தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை வச்சதை எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை இவங்க கேவலமா நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களை ஃபாலோ பண்றவங்கள இவங்க முட்டாளா நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை சக்சஸா செட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க சோசியல் மீடியால. அதை நம்பி அதுக்கு லைக் போடுறாங்க, கமெண்ட்ஸ் பண்றாங்க. பொதுவாகவே நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்கன்னா அதை கிராஸ் செக் பண்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. அது நீங்க ஆதரிக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்க்கிற ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்க்கிற ஒரு கொள்கை சித்தாந்தம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற ஒரு செய்தி அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னு கிராஸ் செக் பண்ற ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அமைச்சர்களா இருந்த பெண்களை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காமராஜரோட ஆட்சியில லூர்தம்மாள் சைமன் அவர்கள் இருந்திருக்காங்க. இது போக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மறைந்த பொழுது அவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம், அதாவது திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா சத்தியவாணி முத்து அப்படிங்கிறவங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. அவங்க மாநிலத்திலே அமைச்சரா இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. இது நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன்னா ஒரு பெண் அமைச்சர் கூட இல்லைன்னு சொன்ன இடத்துல இத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இவங்கள ஒருத்தங்க மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில கோகுல் இந்திரா இருந்திருக்காங்க, வளர்மதி இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகங்கள். நமக்கு இவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கும் போதே இவ்வளவு கான்பிடண்டா ஒரு பொய்யை இவங்க சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள்ல எந்த மாதிரியான பொய்யான தகவல்களை சொல்லி நம்மளை திசை திருப்புவாங்க, நம்ம மூளையை மழுங்கடிப்பாங்க, நம்மளை மடை மாத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ போன ஆட்சியில ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில கீதா ஜீவன் இருந்திருக்காங்க, கயல்விழி செல்வராஜ் இருந்திருக்காங்க. இது போக கலைஞரோட ஆட்சியில தமிழரசி அப்படின்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பட்டியல் சேர்ந்தவங்க, அவங்க அமைச்சரா இருந்திருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற மண் ஒரு பெரியார் மண், ஒரு சுயமரியாதை மண், பெண் விடுதலை பேசின மண். இந்த மண்ல நாங்க தான் இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் முதல்ல ஒரு பெண் அமைச்சரே உருவாகி இருக்காங்கிறது அவங்க சொன்னது அவங்க கட்சிக்கு பெருமையோ இல்லையோ இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இழுக்கான ஒரு விஷயம். அது அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம ஒரு கூட்டம் இருக்குங்கிற தைரியம் இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்க கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்கணும், கிராஸ் செக் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். இது ஸ்கேம் நம்பர் 1. ஸ்கேம் நம்பர் 2 என்னன்னா, 27 பொது தொகுதிகளில் தலித் கேண்டிடேட்ஸ் நிறுத்தி வெற்றி பெற்றுக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யான நரேட்டிவை செட் பண்ணாங்க. சரி, இந்த பொய்யான நரேட்டிவை தாவேக்காரங்க தான் செட் பண்றாங்கன்னு பார்த்தா சில பேர் இருக்காங்க, அம்பேத்கர் போட்டோவை டிபியில வச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுல சுயமரியாதை, விடுதலை, சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் பேசும்போது இவங்களுக்கு மட்டும் என்னமோ பெரியாரை ஒதுக்கிட்டு அம்பேத்கர் மட்டும்தான் இதெல்லாம் பேசினாருன்னு தூக்கி பிடிக்கிறவங்க, பெரியாரை அவர் எங்களுக்கானவர் இல்லை, ஆண்ட சாதிகளுக்கானவர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல திசை திருப்புறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு கூட்டம் இப்போ இதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது போய் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. யார? நம்ம தாவேகா தலைவர் விஜய. இவங்க என்ன செட் பண்ண நினைச்சாங்கன்னா,
திருமாவளவன் அவர்களாலே முடியாத காரியம் இத்தனை பேரை பொது தொகுதியில நிறுத்துறது, புதுசா வந்த விஜய் அவர்கள் இதை செஞ்சு காட்டிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க உள்ளவங்க மத்தியில கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா இங்க படிச்சவங்களும் அறிவுள்ளவங்களும் இருக்காங்க, பெரியாரை பின்பற்றவங்க, அம்பேத்கரை படிச்சவங்க இருக்காங்க. தன்னோட சுய லாபத்துக்காக அம்பேத்கரை பயன்படுத்தாம பொதுவான சமூக நீதி சமத்துவம்ங்கிற பார்வையில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இது உண்மையா இருக்குமா? ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது இதை எப்படி நான் அப்படியே நம்பணும்? பெரியாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காத, யோசி, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோ, மத்தவனை விட சாதி சம்பிரதாயம் சாமி எல்லா வெங்காயம் விளக்கு மாத்த விட உன் அறிவு பெருசுன்னு சொன்ன பெரியார் வாழ்ந்த மண் இது. அதனால தேடி பார்க்கும்போது இவங்க சொன்னது, அதாவது பொது தொகுதியில இவ்வளவு கேண்டிடேட்ஸ் நிறுத்தி ஜெயிச்சிருக்கோன்னு சொன்னது எல்லாமே போய் சங்கராபுரம் பொது தொகுதியில ஒரு தலித் கேண்டிடேட் நிறுத்தப்பட்டு அவர் தோத்து போயிருக்காரு. ஆனா ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, காங்கிரஸோட வேட்பாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் மதுரை மேலூர் பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு தலித் கேண்டிடேட். இவங்க எல்லாரும் இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒருத்தர் திராவிட வெறுப்பை இந்த தமிழ்நாட்டுல விதைக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த தேர்தலில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், அவர் கட்சியே காணாம போயிருச்சு. இதை நான் அவரை குறை சொல்றதுக்காகவோ நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காகவோ இல்லை, நீங்க தவறான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருந்தீங்க. அப்படி இருந்த போதுமே உங்களோட உழைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை நான் மனசார மதிக்கிறேன், இப்பவும் மதிக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு நாள் கூட இடைவிடாம பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க விதைச்ச இந்த திராவிட வெறுப்பு உங்களுக்கு எதிராக மாறி ஒரு சினிமா கவர்ச்சி பின்னாடி போயிருச்சு. நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சீமான் அவர்கள். அதாவது நாங்க இத்தனை தலித் வேட்பாளர் நிறுத்தணும் இப்படிலாம் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ற இவங்க மத்தியில சீமான் அவர்கள் 7 பேர், அதாவது பெண்கள் உட்பட 7 தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பொது தொகுதியில நிப்பாட்டி இருக்காரு. அவங்க தோத்து போயிட்டாங்கன்றது இருந்தாலும் சீமான் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும். ஆனா இந்த அம்பேத்கர் போட்டோவை டிபியில வச்சிருக்க யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ ஒரு சார்பா ஆகி ஒரே ஒரு கட்சிக்கு ஆதரவா மட்டுமே செயல்படுறத முழு நேர வேலையா வச்சிட்டு இருக்காங்க. இது ஸ்கேம் நம்பர் 2. மூன்றாவது முக்கியமான ஸ்கேம் என்னன்னு பார்த்தோம்னா கல்வி தகுதி. அதாவது எனக்கு மனசுல ஒரு ஆசை இருந்திருக்கும், நான் ஒரு டாக்டர் படிச்சிருக்கலாமோ, நான் கலெக்டர் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்கும். ஆனா நான் அது படிச்சிருக்க மாட்டேன், அதை போய் நான் பொது வெளியில சொல்லவும் மாட்டேன். ஈவன் ஒரு டிகிரி முடிக்கலன்னா பேருக்கு பின்னாடி அதை போட்டுக்கிறதும் இல்லை. இப்ப நான் பாதியில இருக்கேன், அரியர் வச்சிருக்கேன், அந்த மாதிரி இருந்தா அந்த டிகிரி மேல ஒரு கோடு போட்டுக்கிற வழக்கம் இருக்கு. ஆனா இந்த விஷயமெல்லாம் தாவேகா கட்சிக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது, அவங்க இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கானவங்க. அதனாலதான் அந்த கட்சியில மட்டுமே பிடெக் டிகிரி டிராப் அவுட் ஆனவங்க பேரு பின்னாடி பிடெக் போட்டுப்பாங்க, பிஏ படிச்சவங்களும் பிடெக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, 10th படிச்சவங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர்லாம் இருப்பாங்க பிஹெச்டி பண்ணியிருப்பாங்களாம். எதுல பிஹெச்டி பண்ணிருக்கீங்க? ஆஸ்ட்ராலஜில பிஹெச்டி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமும் கிடையாது, கல்வி நிறுவனமும் கிடையாது. காசு கொடுத்தாலே உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு சொல்லி பேருக்கு முன்னாடி டாக்டரேட் போட்டிருக்காங்க. கேட்டா என்ன அப்படிதான் கூப்பிட்டு பழகிட்டாங்க, என்னை எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படியே அவங்களுக்கு பழகிருச்சுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஸ்கேம்கள், அதாவது ஃபேக். நான் இவ்வளவு நாள் தாவேக்கான்ற ஒரு கட்சி என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஃபேக் நரேட்டிவ்ல வளர்ந்த கட்சி. ஆனா நம்ம சென்ட்ரல் ஆட்சி பண்ற அவர்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஸ்கேம்லே வளர்ந்த கட்சியா இருக்காங்க. இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி யாராவது சொல்லிட்டா அவங்கள பர்சனலா அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இறங்கிடுவாங்க. இப்ப இதெல்லாம் பேசி முடிச்ச நேரத்துல கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தாவேக தலைவர் அவர்கள் தனி பெரும்பான்மை பெறாம பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆளுநர் மாளிகைக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருந்தாரு. கார்ல பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இவனுக்கு இப்போ ஒரு செக் வைப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல மத்திய அரசு PM திட்டத்தை இருந்தாப்பா இந்த ஃபைல்ல கையெழுத்து போட அப்படின்னு கொண்டு போட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ஐயா நான் வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கேன், இப்பெல்லாம் எனக்கு இதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு அவங்க சிச்சுவேஷனே. இந்த சமயத்துல இப்போ அமைச்சர் கேபினெட்ல அமைச்சாச்சு, கல்வித்துறை ஒரு பிராமணர் கையில போயிரும், இத்தனை வருஷமா திராவிட இயக்கங்கள் பாடுபட்டதெல்லாம் வீணா போயிருமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வந்த நேரத்துல முதல் முறையா நம்ம பயந்தது நடக்காம பயத்தை போக்குற வகையில ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. ஆனா அந்த கல்வி அமைச்சரா இருக்கார்ல, இப்ப அரசியலுக்கு படிப்பு ஒரு தகுதியா? கண்டிப்பா கிடையாது. மக்களை அதாவது நிர்வாக திறமை இருந்தாலே போதுமானது. அது இருக்குதா இல்லையாங்கிறது 2வது பட்சம். ஆனா ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருக்கவரே தன்னோட படிப்பை பொய்யா சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய
பாரம்பரிய தப்பு. ஆனா அவர் அதைத்தான் பண்ணியிருக்காரு. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் கையில பள்ளி கல்வித்துறையை கொடுத்துருக்கு. அவர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கையும், பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போட மாட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்த நியூஸ்கள் படி பார்த்தா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஏபிவிபி மாணவர் அமைப்பு போய் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட இயக்கங்கிறது நாடறிஞ்ச உண்மை. அந்த இயக்கத்துல உள்ள மாணவர் அணி ஓகே, அவங்களும் ஒரு இயக்கம் தானே, அவங்களும் ஒரு மாணவர் அமைப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சந்திக்க பெர்மிஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போட மாட்டோம். ஏன்னா ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 ஆண்டா நிதி கிடைக்கவே இல்லை, கல்விக்கு நிதி வரல. இதை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலே சொல்லிட்டு இருந்தாங்க, பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க கல்வி நிதி தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் உங்க அடக்குமுறைக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லி மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல, பிஎம்சி திட்டத்திலையும் கையெழுத்து போடாமலே கல்வித்துறையில அவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்தார். ஏன்னா இப்ப புதுசா வந்திருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களே கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணும்போது தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு, 200 எத்தனையோ ஸ்கூல்ஸை மூடிட்டாங்க, இவ்வளவு பேர் இடைநிற்றல் ஆகியிருக்காங்க, இதெல்லாம் யார் ஆட்சி நடந்ததுன்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. ஆட்சி கட்டில் ஏறினோன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடா தான் இருக்குன்னு மாத்தி பேசுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, ராஜ்மோகன் அவர்கள் இருமொழி கொள்கையில நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஏபிவிபி அமைப்பு போய் அவரை சந்திச்சதுக்கு பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுறத பத்தி மறுபரிசீலனை பண்ணி அதுல கையெழுத்து போடுறதுக்கான சாத்திய கூறுகளை ஆராய்ஞ்சு உங்களுக்கு சொல்றோன்னு முதலமைச்சர் பதில் கொடுத்ததா ஏபிவிபி அமைப்புல உள்ளவங்க வெளியே பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிஎம்சி திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, என்ன ஆக போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட ஸ்டாண்ட் ஒன்னா இருக்கு, முதலமைச்சர் எடுக்க போற ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னே நமக்கு தெரியல. ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி பாக்குற மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, தமிழ்நாடு எந்த அளவுக்கு பீகாரா மாறுமா, இல்ல இருந்த மாதிரி அமைதி பூங்காவா இருக்குமா, இல்ல இவங்க சொன்ன மாற்றம் மாதிரி இருக்கிறத விட அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் அமைதி பூங்காவா மாறுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.